குடும்பத்தை பேசுறான். அப்ப அது அண்ணன் இறங்கி என்ன பண்றாங்கன்னா, ஏய் போடான்னு சொல்லிட்டு வழிவிட்டு சொல்லிட்டு தள்ளிவிட்டு போறாங்க. உடனே காவல்துறை அவனை வந்து பிடிக்கிறாங்க. இது ரொம்ப கேவலமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து நான் செல்லும் போது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இல்ல காவல்துறை என்ன கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கணும் இல்லையா? இவர் இறங்கி ஒன்னு அதட்டுறாரு, இல்லைன்னா அடிக்கிறாரு, உன்னை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னா அப்படின்லாம் கேட்கிறாரு இல்லையா? நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? அப்புறம் எப்படி பாக்கணுமா? இருங்க, நான் சொல்றேன் இருங்க. நீங்க சொன்ன அந்த மாநாட்டுல காவல்துறை என்ன வேலை? பாதுகாப்பு. அது செஞ்சாங்களா? அப்ப சரியா காவல்துறை இருந்தாக்க அவன் வருவானா? சரி, அடையாளம் பார்த்தாச்சுங்க. அவன் யாருன்னு அடையாளம் பார்த்தாச்சு. அவனை காவல்துறை ஒப்படைச்சாச்சு. போலீஸ் கையில அவனை ஒப்படைச்சிருக்கான். அதுதான் சார், நீங்க அடிச்சு ஒப்படைச்சிருக்கீங்க. அது முன்னாடியே காவல்துறையை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இவன் தகராறு பண்ணிட்டு இருக்கான், இதை கவனிங்கன்னு நீங்க சொல்லி நடக்கிற சம்பவம் வந்து 2 மணி நேரம் நடக்குது. 3/4 மணி நேரம் கிடையாது. நேரமா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீதான் கேட்கணும். ஐயா கேளுங்க. அப்படி ஒரு தலைவனுக்கு ஏன் பாதுகாப்பு இல்ல? அப்படி ஒரு தலைவனுக்கு காவல்துறை என்ன காவல்துறை பக்கத்திலே இருக்குமா? இவருக்கு போலீஸ் 10 நிமிஷம் தாண்டி போயிடும்.